ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரிவர் இருந்துச்சுங்களாம். அந்த ரிவர் பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்து ஃபுல்லாக செந்நாரைன்னு ஒரு வகையான பறவை இருந்துச்சுங்களாம். அந்த செந்நாரை என்ன பண்ணுவோமா, அந்த மரக்குத்தில் கூடு கட்டி தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போகுமா. ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கருநாக பாம்பு இருந்துட்டு இருந்துச்சுங்களாம். ஸோ இந்த செந்நாரையெல்லாம் தன்னுடைய உணவுக்காக வேட்டையாட அந்த ரிவருக்கு போன உடனே இந்த கருநாக பாம்பு என்ன பண்ணுமா, அதனுடைய செந்நாரையுடைய குழந்தைங்கள்லாம் இந்த கருநாக பாம்பு சாப்பிட்டுட்டு போயிடுமா. ஸோ இதே வேலையாக செஞ்சுட்டு இருந்த அந்த பாம்பு, அதனால் அந்த செந்நாரையுடைய குழந்தைங்க எல்லாமே செத்துருச்சுங்களாம். ஸோ அப்போ அந்த செந்நாரை ஃபீல் பண்ணி அந்த ரிவர் பக்கத்தில் படுத்து அழுதுட்டு இருந்துச்சான். ஸோ இப்போ அங்கே ஆமை ஏன் நீ அழுதுட்ருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த செந்நாரை சொன்னிச்சான், இந்த மாதிரி என்னுடைய குழந்தை எல்லாத்தையுமே இந்த கருநாக பாம்பு சாப்பிட்டுடுச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அப்போ இந்த ஆமை ஒரு ஐடியா சொல்லிச்சான். நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாம்போட பொந்து இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நீ போட்டுட்டு போயிடு. ஸோ நம்ம ரிவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி கீரி பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க அதை சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதை சாப்பிட ட்ரை பண்ணும்போது அந்த பாம்பு உன்னுடைய குழந்தைங்கள சாப்பிட வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கீரி பிள்ளைங்க அந்த பாம்பை சாப்பிட்டுடும். ஸோ நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துச்சான். ஸோ அதே மாதிரி அந்த நாரையும் என்ன பண்ணுச்சான், குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாம்பு பொந்துக்கிட்ட போட்டுகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த கீரி பிள்ளை அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்துச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த பாம்பையும் அந்த கீரி பிள்ளைங்க அடித்து சாப்பிட்ருச்சான். ஸோ பட் அந்த கீரி பிள்ளைங்க என்ன ஆச்சுன்னா அந்த இடத்த விட்டு போகலை. ஸோ நமக்கு தேவையான உணவு இங்கேயே கிடைக்கும் போது நம்ம ஏன் அடுத்த இடத்த போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அடியிலேயே அது இருக்க ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அப்போ அந்த மரத்தில் யார் இருக்காங்க, செந்நாரை இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அந்த கீரி பிள்ளைங்க அங்கே இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்னாச்சு அப்படின்னா, அந்த கீரி பிள்ளைங்க செந்நாரையை எல்லாத்தையுமே அடித்து சாப்பிட்டுச்சான். ஸோ அந்த மரத்தில் இருக்கிற எல்லா செந்நாரையும் செத்துருச்சான். ஸோ இந்த செந்நாரை அந்த குளத்தில் இருக்கிற ஆமைங்களை டிஸ்டர்ப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஸோ அதனால் அந்த செந்நாரை எல்லாம் செத்ததுனால ஆமைங்க எல்லாமே சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ரிவரில் இருந்துச்சான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒரு எதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான்னா, அவன் சொல்கிற அட்வைஸு அவனுடைய சுயநலமும் அங்கே இருக்கும். உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறவன் யாருமே உங்களுக்கு நல்லது செய்கிறதா அர்த்தம் கிடையாது. அவன் மனசுக்குள்ளே தனக்கு என்ன தேவையோ, உங்களை எப்படி அவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த சுயநலத்தை மனசுக்குள்ளே வச்சு தான் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நீங்கள் தான் அழிவீங்க. நீங்கள் அழிஞ்சதை பார்த்து அவன் ஹாப்பியாக இருப்பான். ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ யாரையும் நம்பாதீங்க. எதிரி அட்வைஸ் சொன்னால் அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் சொல்லுவான். சரிங்களா?